ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தக்காளி பஜ்ஜி. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். This video sponsored by BuyMode. Grocery shopping mobile app. Fresh everyday shopping. Easy search. Fast and secure app. Exclusive discounts. Start shopping now. BuyMode. Download BuyMode. வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம் 4 எடுத்திருக்கேன். தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2, சின்ன சைஸ் தக்காளி 2, 4 தக்காளி. பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு. கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் சின்ன சைஸ் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதக்கிக்கணும். வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கியாச்சு. இப்போ பூண்டு, எண்ணெயிலே பூண்டு வதக்கிக்கலாம். பூண்டு, வெங்காயம் நல்லா அலசி வச்ச கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இந்த தக்காளி பஜ்ஜி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக முடிஞ்சிடும். இட்லி, தோசைக்கு எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கணும், அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வதக்கிக்கலாம் எண்ணெயில். தக்காளி இப்போ வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இப்போ குவான்டிட்டி அதிகமாக தேவைப்படுறாங்க. இன்னும் 2 தக்காளி, 2 வெங்காயம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நீங்கள் தண்ணியை 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான சட்னி. இது உடனே நம்ம செஞ்சிடலாம். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம விசில் எடுத்துட்டோம். ஒரு மத்து வச்சு அந்த குக்கர்லேயே அப்படியே லைட்டாக கடைஞ்சா போதும். ரொம்ப கடையணும்னு அவசியம் கிடையாது. சும்மா கொஞ்சம் கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சாச்சு, போதும்ல, கடைஞ்சது போதும். கடைஞ்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள். இந்த அளவு தண்ணி மாதிரி இருக்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு தொட்டு சாப்பிடவும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உப்பு குறைவாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. சூப்பரான தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இட்லிக்கு
தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சூடான இட்லியோட இந்த தக்காளி பஜ்ஜை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான தக்காளி பஜ்ஜி ரெடி. சாப்பிட சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.